ஹாய் உறவுகளே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா, ஈஸியான எக் ரைஸ் ரெசிபி தான் லன்ச் பாக்ஸுக்கு. அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கருவேப்பிலை இதை நல்லா வதக்கிக்கோங்க. கடுகு போட வேண்டாம். அடுத்து தக்காளி விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. நாங்கள் சேர்த்துக்குவோம். அரைச்சி வச்ச ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் உறவுகளே, முட்டை கீழே விழுந்தா எக் ரைஸ்லாம் கிடைக்காது, ஃப்ளோர் ரைஸ் தான் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே நம்ம பஞ்சு காமெடியெல்லாம் ஓரங்கட்டிட்டு எக் ரைஸை கண்டினியூ பண்ணலாம். உடச்சி ஊற்றிட்டு இந்த முட்டையை கிளறும்போது கவனமாக கிளறணும், இல்லைன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும். அதனால தான் இதை ரெசிப்பியை பார்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா குட்டீஸ்லாம் என்ன கேட்பாங்க தெரியுமா? இன்னும் கொஞ்சம் அப்படின்னு கேட்பாங்க. என்னென்னா நம்ம எக் ரைஸ் தான் அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே. தேங்க்யூ.